இடஒதுக்கீடுல எத்தனை பேருக்கு கொடுக்குறீங்க? நீங்க வேற எப்படிங்க வர முடியும்? ஓபிசி கோட்டால மத்தவங்க எப்படிங்க வர முடியும்? எத்தனை பேருக்கு அப்படி இல்ல இதுல ஆள் இல்லன்னு சொல்லி அதுல குடுக்கலாம். எப்படிங்க கொடுப்பாங்க? அதெல்லாம் மாட்டாங்க. அப்புறம் கொடுக்காம எப்படி? சும்மா இருங்க. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? இன்னொன்னு என்னன்னா இதுல சுப்ரீம் கோர்ட்லயே கொடுத்துட்டான் 10% தனி ஒதுக்கீடு வேற. என்ன பேசுறீங்க? இந்த மாதிரி எல்லாம் பைத்தியக்காரத்தனமா பேசினா அப்புறம் என்னமா பதில் சொல்றது? என்ன பைத்தியக்காரன்? இப்ப SC ST பிரிவினருக்கு இருக்கான இட ஒதுக்கீடுல வந்து ஆள் இல்லைன்னா இருந்து கொடுப்பாங்களாம். இதையும் நம்பி UPC அதை கடைபிடிக்குதா? சும்மா இந்த கதையெல்லாம் பாருங்க. அதை நாங்க போய் யார போய் பாக்குறது? குஷ்பு தான் அங்க இருக்கு. ஆரம்பத்துல சொன்னீங்க பாருங்க, வாட்ஸ்அப்ல வந்தது, Facebookல வந்தது அப்படின்னு. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பேசாதீங்க. என்ன பேசாதீங்க? கொஞ்சமாவது வந்து உண்மை வேணும். இருங்க சார். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய IAS ஆபீசர்ஸ்ல கணக்கெடுங்க, எத்தனை பேர் பிராமின்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி டெல்லி எடுத்துக்கோங்க, டெல்லியில யார் இருக்கா, செக்ரட்டரியேட் பூரா யார் கண்ட்ரோல்ல இருக்கு, பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் யார் கண்ட்ரோல் இருக்கு, வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரா இருக்கா, இதெல்லாம் பாருங்க. எனக்கு டேட்டா கொடுங்க. டேட்டா என்ன? டேட்டா தானே சார்.